அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி ஒன்று உண்டு. அக்செப்ட் யுவர் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் தென் கோ பியாண்ட் தட் என்று அந்த பொன்மொழி அமைகிறது. நிறைய பேர் தன்னுடைய தவறுகள் என்ன அப்படின்னு அடையாளமே காண மாட்டார்கள் அல்லது ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அண்மையில் கூட என்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நண்பர் பார்த்துட்டு, அவர் அறிமுகமில்லாத நண்பர் அப்படி வச்சுக்குமே, ஐயா நீங்கள் சொன்னது தப்புங்க ஐயா அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்னது தப்புங்க, நான் ஒன்றுமே சொல்லலைங்களே உங்கள்கிட்டக்க, இப்போ தானே பார்க்குறேன்னு. இல்லை அன்றைக்கி டிவியில் சொன்னீங்களே, என்ன சொன்னேன், என்னங்க தப்பு அப்படின்னு. இல்லை நான் மகர ராசிங்க அப்படின்னார். எனக்கு புரியல. சரி இருக்கட்டுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் என்ன மகர ராசிக்கெலாம் இந்த வருஷம் குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு பிறக்கவே இல்லைங்க, நீங்கள் தப்புவாச்சு நீங்கள் சொன்னது அப்படின்னார். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அவர் நம்ம நிகழ்ச்சி காலையில் வருதுனால காலை அவசரத்தில் நிறைய பேர் சரியாக பார்க்க மாட்டாங்க. அதில் அவர் இந்த ஜோதிட நிகழ்ச்சி நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஏதோ அவர் சரியாக உள்வாங்கிக்காமல் ஜோதிட நிகழ்ச்சி பார்க்குறப்போ அதில் மகர ராசிக்கு இந்த ஆண்டு குழந்தைய பிறக்கும்னு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை மனசில் நான் தான் சொன்னதா அவர் வாங்கிக்கிட்டுக்கு, அப்புறம் தொலைவிலிருந்து என்னை பார்த்த உடனே நான் தான் அந்த ஜோதிடர் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேரே என்கிட்ட வந்து நீங்கள் சொன்னது தப்புங்க அப்படின்னுட்டார். இப்போ அவர்கிட்ட நீங்கள் எதாவது சண்டை போட முடியுமா? ஒன்றும் முடியாது. இப்போ பாருங்கள், அவர் தாம் பக்கம் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஆனால் என் பேரில் தப்பு சொல்கிறார். என்ன? முதல்ல டிவி ப்ரோக்ராமை சரியாக பார்க்காதது. ரெண்டாவது, டிவியில் ஜோதிட நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அது பொதுப்படையாக சொன்னது தானே தவிர இந்த ராமசாமி குப்புசாமி வெங்கட்ராமனுக்காக சொல்லலை. டிவியில் என்ன இவருக்காக சொல்கிறாங்க? அவர் பொதுவாக அந்த ராசிக்கு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை இவர் தனக்கு தனிப்பட்ட வகையில் சொன்னதாக இவர் புரிஞ்சுக்கிட்டது இவர் பண்ண மூணாவது தப்பு. நாலாவது, என்ன தான் ஜோதிடர் சொன்னது தப்பாகவே இருந்தாலும் அதை ரயில்வே ஸ்டேஷனில் வழியில் பார்த்த காரணத்துக்காக சொல்கிறது நாலாவது தப்பு. தனிப்பட்ட வகையில் வந்து ஐயா உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம், உங்கள் தொடர்பு எண் கொடுங்க, அப்புறம் நான் பேசுகிறேன், என் ஜாதகத்தை அனுப்புகிறேன், இது மாதிரி தான் பேசணுமே தவிர திடீர்னு வந்து நீங்கள் சொன்னது தப்புங்கன்னு சொன்னது அடுத்த தப்பு. நிறைய பேர் தான் குறைகள் என்ன அப்படின்னே பார்க்காம அதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்வது பல பேர்கிட்ட இருக்கிற குறை. வகுப்பில் கூட ஏன்டா கிளாஸில் ஃபெயில் ஆன அப்படின்னு வாத்தியார் கேட்டார், இல்லை அப்பா கேட்குறாரு ஏன்டா ஃபெயிலுன்னா, அப்பா அந்த வாத்தியார் சரியாகவே நடத்ததில்லைப்பா, அவருக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரவே தெரியுதில்லப்பா அப்படிம்பா. சில பேர் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்துடுச்சுப்பா அப்படிம்பா. இன்னும் சில பேர் கிளாஸில் நிறைய பேர் ஃபெயில் தெரியுமாம்பா. நீ ஏன்டா ஃபெயிலுன்னு தானே கேள்வி. நிறைய பேர் ஃபெயில் ஆனால் என்ன, நீ ஃபெயில் ஆனது ஃபெயில் ஆகாதா, பாஸ் ஆன மாதிரியா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார். அடுத்தவங்க தப்பையே பார்த்துட்டு இருக்காதப்பா, ஓன் தப்பு என்னன்னு பார்த்துக்க, அப்புறம் அதையும் தாண்டி திருத்திக்கொள். அப்போ தான் நீ முன்னேறுவையே தவிர தவறுகளை சொட்டி காட்டி கொண்டே இருப்பதனால் என்ன முன்னேற்றம் இருக்க போகிறது? நம்மகிட்டையும் பலவீனம் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், அது என்னன்றதை அடையாளம் காண்பதும் அதை வெல்வதிலும் தான் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. ஜார்ஜ் லூயிஸ் அப்படின்னு ஒரு தடகள வீரர், ஓட்டப்பந்தய வீரர், அவர் சாதனை செஞ்ச மாதிரி யாருமே செய்யலை, இன்னி வரைக்கும் செய்யலை. ஏன் தெரியுங்களா? அவர் ஒரே நாளில் 5 பதக்கங்கள் வென்றவர். அதுலேயும் 2 தங்கப்பதக்கம், 2 வெள்ளிப்பதக்கம், 1 வெண்கல பதக்கம் இப்படி வாங்கியிருக்கிறார் ஒரே நாளில். இது கூட முயற்சி செஞ்சால் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். வந்தால் அதுவே மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. ஏன் முயற்சி செஞ்சால் வர முடியுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுங்களே. ஆனால் அவருடைய சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. செயற்கை கால் வச்சுக்கிட்டு பேராலிம்பிக்ஸில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நம்மளாம் 2 கால் நல்லா இருந்தாலே நம்ம ஒரு வெண்கலம் என்ன, நம்ம பதக்கம் வாங்கிறதுக்கே தடுமாற்றமாக இருக்குது, பதட்டமாக தான் இருக்குது. பதட்டம் நிறைய இருக்கே தவிர பதக்கம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் செயற்கை கால்களை வைத்துக்கொண்டு அவர் 5 பதக்கங்களை பெற்றிருக்கிறார்னா என்ன பொருள்? தன்னுடைய குறை என்ன என்பதை அவர் அடையாளம் கண்டுகொண்டு விட்டார். அந்த அடையாளம் கண்டுகொண்டதை நினைத்து வருந்தாமல்
எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மனம் குமைந்து போகாமல், இதில் நான் இப்படி ஒரு குறைபாடு இருந்தாலும் இதையும் வென்று நான் காட்டுவேன் என்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னாரே நம்ம திருவள்ளுவர். அது மாதிரி குறைபாடு இருந்தாலும் அதை நான் வென்று மேலே செல்வேன்னு நிரூபித்து காட்டினாரே, அதுதான் நாம் ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய அற்புதமான பாடம். அடுத்தவங்கள சார் என்ன சார் இந்த நாடு இப்படி தான் சார், திருந்தாது சார், விளங்காது சார், இது மாதிரி சொல்லி கொண்டிருப்பதை விட நாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஊர் திருந்தாது சார், இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க சார், இவர்கள் திருந்துவதற்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள்? குறைந்தபட்சம் ஒரு நூல் எழுதியிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் தெருவை குறைந்தபட்சம் கூட்டி சுத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? காந்தியை பற்றி குறை சொல்வதை விட காந்தியினுடைய இயல்புகள் சிலவற்றை பின்பற்ற முயற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு தாகூர் சொல்வார். அது மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை விட நாம் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று சிந்திப்பது தானே அறிவுடைமையாக இருக்க முடியும். பஸ்ஸுனா கண்டக்டர் இருப்பாருங்க. ஊரில் எவ்வளவோ பஸ் இருக்குது, எவ்வளவோ பேர் கண்டக்டராக இருக்கிறாங்க. ஆனால் கண்டக்டராக இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் அப்படியே இருந்துட்டு ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் கண்டக்டராக இருந்தார். பஸ்ஸுக்குள்ளே அவர் விசில் அடித்தார், மற்றவங்களுக்காக அவர் விசில் அடித்து பஸ்ஸு புறப்பட்டுது. ஆனால் அவரே பிற்காலத்தில் திரையரங்கில் அவர் தோன்றினார், நடிகராக வந்தார், அரங்கத்தில் அவருக்காக ஆயிரக்கணக்கான பேர் விசில் அடிக்கிறார்கள். அப்படின்னா அதுதான் உச்ச நட்சத்திரமாக ஒருவர் உயர்வதற்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி. நான் இப்படியே இருப்பேன், இப்படியே இருந்துட்டு வாழ்ந்து மறைவேன் அப்படின்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எவ்வளவு காலம் இருக்கிறோம் என்பது இரண்டாம் பட்சம். வாழ்க்கை அப்படிங்கிறது நீர்க்குமிழி மாதிரி தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தான் சொல்வார்கள், வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி போல. ஆனால் அந்த குறைந்த காலகட்டத்தில் உடைவதற்கு முன்பாக அந்த நீர்க்குமிழி ஆகாயத்தையும் சூரியனையும் பிரதிபலிக்கிறதே, அது மாதிரி தான் வாழ்கிற காலத்தில் பிரம்மாண்டமான விஷயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லது படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு என்றார்கள். லைஃப் என்பது சன்னை பிரகாசிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிற பொழுதுதான் அது வெறும் லைஃபாக இல்லாமல் சன் லைஃபாக மாறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.